Welcome to Mindforce Technology. Let's take a look at our video. ஹாண்டா இந்த பேரு கேட்டாலே நம்ம மனசுல என்ன வரும்? குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, புதுமை இதெல்லாம் தானே? ஆனா இன்னைக்கு உலகமே கொண்டாடுற இந்த பிராண்டுக்கு பின்னாடி ஒரு தனி மனுஷனோட நம்ப முடியாத கதை இருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள நாம இப்ப போகலாம். இன்னைக்கு ஹாண்டானா என்ன? உலகத்தோட மிகப்பெரிய கார் மோட்டார் சைக்கிள் கம்பெனிகள்ல ஒண்ணு. அதோட என்ஜின்கள் சிட்டியிலிருந்து கிராமம் வரைக்கும் ஏன் ரேஸ் ட்ராக்ல கூட ஓடிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஹாண்டான்ற பேர் ஒரு குளோபல் சக்சஸ். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ பெரிய வெற்றியோட கதை உண்மையில தொடர்ச்சியான பயங்கரமான தோல்விகளால் ஆனதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இத நான் சொல்லல, சோயிச்சிரோ ஹோண்டாவே சொல்லியிருக்கார். இதுதான் நம்ம கதையோட மையப்புள்ளி. சரி, இந்த கதை எங்கிருந்து தொடங்குது? சோய்ச்சிரோ ஹோண்டாவோட இளம் வயதுல அவரோட கனவிலிருந்து தொடங்குது. கூடவே அவர் சந்திச்ச முதல் பெரிய அடியிலிருந்தும் தொடங்குது. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது சோய்ஷிரோக்கு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தயாரிக்கிறது தான் கனவு. அவரே பிஸ்டன் ரிங்ஸ் டிசைன் பண்ணி நீரா பெரிய கம்பெனியான டொயோட்டா கிட்ட கொண்டு போறாரு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க டிசைன் இங்க ஸ்டாண்டர்ட்க்கு இல்லன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, முதல் முயற்சியிலே இப்படி ஒரு அடி. அவர் என்ன பண்ணிருப்பார்? சோர்ந்து போயிருப்பாரா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க ஹைலைட். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? திரும்பவும் ஸ்கூலுக்கு போனார். ஆமா, தன்னோட டிசைனை இன்னும் பெட்டராக்க விடாப்பிடியா இன்ஜினியரிங் படிச்சார். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் இதுதான். தோல்விங்கிறது வெற்றிக்கு எதிர்ப்பதம் கிடையாது. அது வெற்றியை நோக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. இங்க தப்பு நடக்குதுன்னு நமக்கு காட்டுது. ஹோண்டாவோட வாழ்க்கை இதுக்கு ஒரு சரியான உதாரணம். சரி, ஒரு வழியா கஷ்டப்பட்டு டொயோட்டாவோட அங்கீகாரத்தையும் வாங்கிட்டார். ஆனா கதை இத்தோட முடியல. இதுக்கப்புறம்தான் இன்னும் பயங்கரமான சவால்கள் வரிசையா காத்துட்டு இருந்துச்சு. வாங்க அடுத்து என்னாச்சுன்னு பாப்போம். அவரோட பிஸ்டன் ரிங் ஃபேக்டரி நல்லபடியா போயிட்டு இருந்த நேரம் அது. அப்பதான் 2ஆம் உலகப் போர் ஜப்பானியே புரட்டி போடுது. 1944ல அமெரிக்கா போட்ட குண்டுகள்ல அவரோட ஃபேக்டரியோட பெரும்பகுதி அழிஞ்சு போச்சு. அத்தனை வருஷ உழைப்பும் கண்முன்னாடியே சாம்பலா போச்சு. போர்ல ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து அவர் மீண்டு வர்றதுக்குள்ள அடுத்த வருஷமே 1945ல ஒரு பெரிய பூகம்பம் வருது. அது ஃபேக்டரியில மிச்சமீதி இருந்ததையும் தரைமட்டமாக்கிடுச்சு. ஒன்னு பின்னாடி ஒன்னுன்னு அடுத்தடுத்த அடி. ரிசல்ட் டோட்டல் லாஸ், முழுமையான இழப்பு. பல வருஷமா அவர் கட்டின சாம்ராஜ்யம் வெறும் கொஞ்ச மாசத்துல கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அந்த நிமிஷத்துல அவர்கிட்ட எதுவுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இடத்துல இருந்து தான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு புது ஐடியா பிறக்குது. அந்த சாம்பல்ல இருந்து ஒரு சிம்பிளான ஆனா சரித்திரத்தையே மாத்த போற ஒரு பவர்ஃபுல்லான யோசனை வருது. போருக்கு அப்புறம் ஜப்பானோட நிலைமை ரொம்ப மோசம். பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு, மக்களால காரெல்லாம் வாங்க முடியல, எல்லாரும் சைக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. இத கவனிச்ச ஹோண்டாவுக்கு ஒரு ஐடியா வருது. போர்க்களத்துல இருந்து மிச்சமான ஒரு குட்டி என்ஜினை எடுத்து தன்னோட சைக்கிள்ல பொருத்துறார். அந்த முதல் மோட்டார் சைக்கிள் பார்க்க அழகாலாம் இல்ல, பயங்கர சத்தமா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆனா அது வேலை செஞ்சது, அதுதான் முக்கியம். மக்கள் ரொம்ப தூரம் பெடல் பண்ணாம போக முடிஞ்சது. இத பார்த்ததும் பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் எனக்கும் ஒன்னு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஹாண்டா கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, அதுக்கு டிமாண்டும் இருக்கு. ஆனா இதெல்லாம் பெரிய அளவுல தயாரிக்க என்ன வேணும்? பணம். அது அவர்கிட்ட சுத்தமா இல்ல. இதுதான் அடுத்த பெரிய தடை. நீங்களே யோசிச்சு பாருங்க, கையில ஒரு பைசா கூட இல்லாதப்போ ஒரு பெரிய கனவை எப்படி நனவாக்க முடியும்? ஹோண்டா செஞ்ச விஷயம் நிஜமாவே ரொம்ப தைரியமான ஒண்ணு. 18,000. இந்த நம்பரை ஒரு நிமிஷம் மனசுல வச்சுக்கோங்க. 18,000. அந்த 18,000 என்ன தெரியுமா? ஜப்பான் முழுக்க இருந்து சைக்கிள் கடை ஓனர்களுக்கு அவர் அனுப்பின லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ல அவர் என்ன கேட்டார்னா, நம்ம ஜப்பானுக்கு இப்போ மலிவான போக்குவரத்து ரொம்ப அவசியம். என்னோட இந்த மோட்டார் சைக்கிள் கனவு மூலமா நம்ம நாட்டை திரும்பவும் நாமளே கட்டி எழுப்பலாம், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா கேட்டிருந்தாரு. சரி, இவ்ளோ பெரிய முயற்சிக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது? அவர் அனுப்பின 18,000 லெட்டர்ல வெறும் 3,000 கடைக்காரங்க தான் பணம் அனுப்பி ஹெல்ப் பண்ணாங்க. பார்த்தா இது சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா ஹோண்டாவோட கனவு பயணத்தை ஆரம்பிக்க அந்த பணம் போதுமானதா இருந்துச்சு. சரி, அவரோட இந்த முழு பயணத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய விஷயங்களை ஒரு ஃபார்முலா மாதிரி பார்க்கலாமா? அவர் சந்திச்ச தடைகளை ஒரு தடவை திரும்ப பாருங்க. வேலையில ரிஜெக்ஷன், 4 பூகம்பம், கையில காசில்ல, என்ன முடியாத அளவுக்கு ப்ராடக்ட் ஃபெயிலியர்ஸ். அப்பாப்பா, இப்படி எல்லாத்தையும் அவர் பார்த்தார். ஆனா ஒண்ணு மட்டும் அவர் பண்ணவே இல்ல, முயற்சியை கைவிடல. சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்ன? 1 ஆக்ஷன். சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க, உடனே செயல்ல இறங்குங்க.
2 விடாமுயற்சி. ஒரு தடவை தோத்துட்டா அதோட விட்டுறாதீங்க. 3 முன்னேற்றம். மத்தவங்க சொல்றத கேளுங்க, தப்பிலிருந்து கத்துக்கோங்க, அத சரி பண்ணி திரும்ப முயற்சி பண்ணுங்க. டொயோட்டா ரிஜெக்ட் பண்ணப்போ அவர் இத தான் செஞ்சார். கடைசியா 4 இதையே ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பழக்கமாவே மாத்திக்கோங்க. இந்த ஒரு வரி அவரோட மொத்த வாழ்க்கையும் சொல்லிடும். வெற்றிங்கிறது கீழே விழாம இருக்கிறதுல இல்ல, ஒவ்வொரு தடவை விழும்போதும் திரும்ப எந்திரிச்சு நிக்கிறதுல தான் இருக்கு. இதுதான் ஹோண்டா நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். சோய்ச்சிரோ ஹோண்டாவோட கதை வெறும் கார், பைக் பத்தின கதை இல்ல. இது ஒரு மனப்பான்மை, ஒரு ஆட்டிடியூட் பத்தின கதை. உங்க வாழ்க்கையில தடைகள் வரும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டமும் தான் உங்க கதையை உருவாக்கும். சோ உங்க கதைய நீங்க எப்படி எழுத போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். யோசிச்சு பாருங்க. Thanks for watching our video. Like and share and follow me.